Hello friends, I'm Maha. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இங்கிலீஷ் பேச நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா 30 days கிளாஸ் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் டே 12 வரைக்கும் நம்ம சூப்பரா பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுதான் டே 12 கான எக்ஸாக்ட்டான ஹோம்வொர்க் அண்ட் ஆன்சர் நீங்க செக் பண்ணி பாத்துக்கங்க. இன்னைக்கு நம்ம டே 13 ல என்ன பார்க்க போறோம் அப்படினா past continuous tense. Past continuous tense. நேத்து என்ன பார்த்தோம்? டே 12 ல என்ன பார்த்தோம்? Present continuous tense. டே 13 ல என்ன பார்க்கறோம்? Past continuous tense. பாருங்களேன். ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது அப்படினு சொல்ல வரும்போது நம்ம இந்த past continuous tense தான் நம்ம பேசணும். புரிஞ்சா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இங்க நான் ஒரு சென்ஸ் இருக்கேன். நான் படித்து கொண்டிருக்கிறேன். நான் படிச்சிட்டு இருக்கேன். இது பாத்தீங்க அப்படினா இப்போ பிரசன்ட்ல தொடர்ச்சியாக படிக்கிற ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி நான் சொல்ல வந்திருக்கேன். இந்த சென்ஸ் எப்படி பேசணும்? எல்லாருக்குமே ஆன்சர் தெரியும்னா நேத்து எல்லாரும் present continuous tense ரொம்ப டீடைலா பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இது எப்படி பேசலாம்? நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படினா I am studying. ஓகே, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா நான் படித்து கொண்டிருந்தேன். நான் படிச்சிட்டு இருந்தேன். பாருங்களேன், கடந்த காலத்துல படிக்கிற ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படினு சொல்ல வந்திருக்கேன். இந்த வீடியோல past continuous tense ரொம்ப டீடைலா பார்க்க போறோங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி பேசலாம்? நான் படித்து கொண்டிருந்தேன் அப்படினா I was studying. இந்த I அப்படிங்கறது நம்ம சப்ஜெக்ட் அப்படினு சொல்றோம். was அப்படிங்கறது நம்ம ஆக்ஸிலரி verb அப்படினு சொல்றோம். studying verb-ஓட ing ஆட் பண்ணி பேசுறோம். இப்போ நல்லா கவனிங்களா. இங்க am அப்படிங்கற இந்த ஆக்ஸிலரி verb வந்ததனால இந்த சென்டென்ஸ் present continuous tense இருக்கு நமக்கு ஈஸியா புரியுது. இங்க பாருங்க, was அப்படிங்கற இந்த ஆக்ஸிலரி verb வந்ததனால இது pastல தொடர்ச்சியாக இந்த செயல் நடந்து கொண்டிருந்தது அப்படி நமக்கு தெரிய வருது. அப்பனா நல்லா கவனிங்க, ஒரு சென்டென்ஸ்க்கு எது ரொம்ப முக்கியமா இருக்கு, அந்த சென்டென்ஸ் எந்த காலத்துல இருக்கு நமக்கு எது காமிச்சு கொடுக்க அப்படினா ஆக்ஸிலரி verb தான். இப்போ நம்ம சப்ஜெக்ட்னா என்ன, ஆக்ஸிலரி வெர்ப்னு சொல்லிட்டு ரொம்ப டீடைலா பார்க்கலாங்க. ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. நம்ம இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கிற ஆக்ஸிலரி வெர்பை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா ஆக்ஸிலரி வெர்ப் இல்லாமல் நம்மளால் அந்த 3 கண்டினியூஸ் டென்ஸை கற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஆக்ஸிலரி வெர்ப்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். am, is, are. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா past continuous tense-க்குரிய இருக்கிற auxiliary verb-னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ I சப்ஜெக்டா வந்துச்சு அப்படின்னா auxiliary verb, அதாவது நம்ம helping verb அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா was. I was. சேர்ந்து பேசுங்க. I was. இங்க இருக்கிற 4 சப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா auxiliary verb பார்த்தீங்கன்னா was தான். He was, she was, it was. புரிஞ்சா? I, he, she, it இந்த 4 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸிலரி verb சேம் தாங்க, was தான் வரும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், இங்கே இருக்கிற 3 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஆக்ஸிலரி verb were. We were, you were, they were. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இந்த was were இது நம்ம ஆக்ஸிலரி verb, helping verb அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் ஒரு சென்டென்ஸில் இந்த was அல்லது were இது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதுவே இந்த இடத்துல am, is, are இந்த ஆக்ஸிலரி verb வருது அப்படின்னா அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்குரிய ஆக்ஸிலரி verb சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவான சென்டென்ஸ் நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனிங்க. வீடியோ பார்க்குறவங்க வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இங்கே நான் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் 3 சென்டென்ஸ் இருக்கேன். இந்த 3 சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாராலுமே ஈஸியாக பேச ஆரம்பிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட்னு பாருங்களேன். நான் ராஜாவுடன் பேசி கொண்டிருந்தேன். நேற்று உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ யார் கூட பேசிகிட்டு இருந்த? அதுவா, நான் ராஜா கூட பேசிகிட்டு இருந்தேன். பாருங்களேன், பாஸ்டில் கடந்த காலத்தில் நான் கொஞ்ச நேரம் ஒரு ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் எப்படி பேசலாம்?
ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? சப்ஜெக்ட். ஓகே, இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் யார்? யார் பேசிக்கொண்டிருந்த ஒரு செயலை செய்து கொண்டிருந்தாங்க? யார்? நான் தான். அப்போனா நான் தான் சப்ஜெக்ட். நான்னா ஐ. ஓகே, இப்போ ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? சொல்லுங்க பார்க்கும். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாஸ். பாருங்கள், சப்ஜெக்டை பேசினோன்னையும் வாஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்பை நம்ம பேசிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? வெர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். வெர்ப்னா என்ன? செயல். நான் என்ன செயலை, ஐஎன்ஜினா தொடர்ச்சியாக, அந்த கொண்டிருன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? வெர்ப் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல். நான் என்ன செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன்? பேசுகிற ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன், பேசிக்கொண்டிருந்தேன். வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஓகே, இதை எப்படி பேசலாம்? பேசுறதுக்கு டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். ஐ வாஸ் டாக்கிங், நான் பேசிக்கொண்டிருந்தேன். இன்னும் அந்த சென்ஸ் முடியல. நான் யாருடன் பேசிக்கொண்டிருந்தேன்? சொல்லுங்க பார்க்கும். யாருடன்? ராஜாவுடன். உடன் அப்படின்னா வித் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? உடன் அப்படின்னா வித். அப்போ ராஜாவுடன் அப்படின்னா வித் ராஜா. ஈஸியாக இருக்கா? ஐ வாஸ் டாக்கிங் வித் ராஜா. ஐ வாஸ் டாக்கிங் வித் ராஜா. எல்லோரும் வாயை திறந்து பேசுங்க. ஐ வாஸ் டாக்கிங் வித் ராஜா. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி பேசுங்க. ஐ வாஸ் டாக்கிங் வித் மகா. உங்கள் நேமை மென்ஷன் பண்ணி பேசுங்க. சூப்பருங்க. ஓகே ஓகே, பார்த்து பாருங்களேன். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு மணி நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, டைமை மென்ஷன் பண்ணி சொல்ல மாட்டோம். அப்படி மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வேறு டென்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களா? இங்கே டைமை மென்ஷன் பண்ணாமல், குறிப்பிட்ட நேரத்தை மென்ஷன் பண்ணாமல், ஆனால் அவங்க ஒரு செயலை கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஓகேங்களாங்க? எப்படி பேசலாம்? ஓகே, இங்கே சப்ஜெக்ட் யார்? யார் விளையாடி கொண்டிருந்தார்கள்? அவர்கள். அவர்கள்னா தே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தே சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன? தே வாஸ் வருமா, தே வேர் வருமா? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டுங்க. தே வேர். ஓகே, அவங்க என்ன செயலை செய்து கொண்டிருந்தார்கள்? வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. என்ன செயலை செய்து கொண்டிருந்தார்கள்? விளையாடி கொண்டிருந்தார்கள். விளையாடுன்னு சொல்லுங்க, ப்ளே. அப்படியே ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. பிளேயிங். ஓகேங்களா? தே வேர் பிளேயிங். தே வேர் பிளேயிங். அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். என்ன விளையாடி கொண்டிருந்தார்கள்? என்ன? கிரிக்கெட். திட்ஸால் அவ்வளோதான். நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப பேசிக். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாவே போதுங்க. ஓகே, தேர்ட் பாருங்கள். என் பாப்பா சமைத்து கொண்டிருந்தாள். எப்படி பேசலாம்? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சமைத்து கொண்டிருந்த ஒரு செயலை யார் செய்தான்னு கேட்குறோம். என் பாப்பா. என் பாப்பானா மை சிஸ்டர். என் பாப்பா, என் அக்கா எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? ஓகே, மை சிஸ்டர் அப்படிங்கிறவங்க எந்த சப்ஜெக்ட்க்கு உள்ளே வருவாங்க? ஷீ. ஷீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்க்கு உள்ள அவள். மை பாப்பா, என்னுடைய பாப்பா எதுக்குள்ளே வருவாங்க? அவள். அப்போனா அவள் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது அதை தொடர்ந்து வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்ன? ஹெல்பிங் வெர்ப் என்ன? வாஸ். இவங்க வந்து ஷீ அப்படிங்கிற ப்ரொனவுன்ல வருவாங்க. ஓகேங்களா? ஓகே, மை சிஸ்டர் வாஸ் என்ன செயலை செய்து கொண்டிருந்தாங்க? சமைத்து கொண்டிருந்தார்கள். குக்கிங். சமைத்து கொண்டிருந்தாள். ஓகேங்களா? மை சிஸ்டர் வாஸ் குக்கிங். ஈஸியாக இருக்கா? இப்போ நல்லா கவனிங்களேன். இந்த இடத்துல இந்த வாஸ், வேர், வாஸ் இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வெர்ப். அதாவது வாஸ், வேர், வாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆக்சிலரி வெர்ப் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த சென்டென்ஸ் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் எந்த காலத்தில் இருக்குது? பாஸ்டா, ப்ரெசண்ட்டா, ஃப்யூச்சராக நமக்கு தெரியாது. இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல வாஸ் அப்படிங்கிற இடத்துல இஸ் அப்படின்னு போட்டு பேசுங்க. மை சிஸ்டர் இஸ் குக்கிங். என் பாப்பா சமைத்து கொண்டிருக்கிறாள். ப்ரெசண்ட்டில் சமைக்கிற ஒரு செயலை கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்ல வரும். இப்போ இதுவே இந்த இடத்துல வாஸ் வச்சு பேசுங்க. மை சிஸ்டர் வாஸ் குக்கிங். என் பாப்பா சமைத்து கொண்டிருந்தாள். பாருங்களேன், சமைத்து கொண்டிருக்கிறாள் ப்ரெசண்ட், சமைத்து கொண்டிருந்தாள் பாஸ்ட். புரிஞ்சா? இந்த ஆக்சிலரி வேர்ப் தான்
ஒரு சென்டென்ஸ் எந்த காலத்தில் இருக்குது, ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக இருக்கா, பாஸ்ட்டில் தொடர்ச்சியாக இருக்கா, ஃப்யூச்சரில் தொடர்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம காமிச்சு கொடுக்குறது இந்த ஆக்ஸலரி வெர்ப், ஹெல்பிங் வெர்ப். ஓகேங்களா? அப்போனா இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்ஸலரி வெர்ப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படி உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்காக இந்த 30 days கிளாஸஸ்க்கான PDF ஃபார்மட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. எப்படி பேசலாம்? குழந்தை தூங்கிட்டு இருந்துச்சுங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். குழந்தை, the baby was sleeping. ஈஸியாக இருக்கா? the baby was sleeping, குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. ஓகே, செகண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருந்தோம். நாங்கள் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் நீ வரல. சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருந்தோம். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? நாங்கள். நாங்கள்னா வி. ஓகே, வி சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்ஸலரி வெர்ப் என்ன? குட், சூப்பர். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஈஸி தான். வி வேர். ஓகே, நாங்கள் என்ன செயலை செய்து கொண்டிருந்தோம்? காத்து கொண்டிருந்தோம், வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்படின்னா வெயிட்டிங். வி வேர் வெயிட்டிங். யாருக்காக காத்து கொண்டிருந்தோம்? உனக்காக. உனக்காகனா ஃபார், ஃபார்னா காக, யூனா உனக்கு. அப்படின்னா உனக்காக அப்படின்னா ஃபார் யூ. வி வேர் வெயிட்டிங் ஃபார் யூ. வி வேர் வெயிட்டிங் ஃபார் யூ. இல்லை வாயத்தை வந்து பேசுங்க. வி வேர் வெயிட்டிங் ஃபார் யூ. இது வேர் கிடையாது, வேர் எங்கே அது கிடையாது. வி வேர், வி வேர். ஓகேங்களா? வி வேர் வெயிட்டிங் ஃபார் யூ, நாங்கள் உனக்காக காத்து கொண்டிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? என் அப்பா செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தார். எங்கள் அப்பா செய்தித்தாள் வாசித்து கொண்டிருந்தார். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சப்ஜெக்ட் யார்? என் அப்பா. மை ஃபாதர். ஓகே, மை ஃபாதர் அப்படிங்கிறவங்க ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவாங்க. அப்போனா ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா அதோட ஆக்ஸலரி வெர்ப் என்ன? சூப்பர், குட். வாஸ். மை ஃபாதர் வாஸ். என்ன செயலை செய்து கொண்டிருந்தாங்க? வாசித்து கொண்டிருந்தாங்க. ரீடிங். ஓகே, எதை வாசித்து கொண்டிருந்தாங்க? செய்தித்தாள், த நியூஸ் பேப்பர். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். மை ஃபாதர் வாஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். ஈஸியாக இருக்கா? இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிற சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சென்ஸ் மாதிரி தெரியும், பட் இதை பேசுகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை வாசிக்கலாம். நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது என் அப்பா என்னை கூப்பிட்டார். நான் உங்களுக்கு சின்ன சின்ன சென்டென்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுத்து அப்படியே போக மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சென்டென்ஸை எப்படி பேசணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஓகேங்களாங்க? ஓகே ஓகே இந்த சென்டென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாக பிரிக்கலாங்க. பாருங்களேன், நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, பாருங்கள் இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஏன் அப்படின்னா அந்த கொண்டிரு அப்படின்னு வந்துருக்கு பார்த்தீங்களா, இது ஒன்று. ஓகேங்களா? செகண்ட் பாருங்களேன், என் அப்பா என்னை கூப்பிட்டார், இது ரெண்டு. இந்த சென்டென்ஸை நல்லா கவனிங்க. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. என் அப்பா என்னை கூப்பிட்டார், சிம்பிளாக பேசிட்டோம், கூப்பிட்டார். ஆனால் இங்கே நல்லா கவனிங்க, விளையாடி கொண்டிருந்த பொழுது. ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சா? ரெண்டுமே பாஸ்ட் தான். அதில் ஒரு சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட்டில் இருக்குது, இன்னொரு சென்டென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை நீங்கள் பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் சிம்பிள் பாஸ்ட்டை பேசுங்க. ஓகேங்களா? சிம்பிள் பாஸ்ட் என்ன? என் அப்பா என்னை கூப்பிட்டார், அவ்வளோதான். இது எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? என் அப்பா, மை ஃபாதர். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக வேர்பை பேசிடலாம். இங்கே என்ன வேர்ப்? கூப்பிட்டார். கூப்பிட்றதுக்கு என்ன சொல்லுங்க இங்கிலீஷில்? கால். டைரெக்டாக நீங்கள் மை ஃபாதர் கால் அப்படின்னு பேசுனீங்கன்னா தப்பு. மை ஃபாதர் கால் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் என்னவோ அந்த பாஸ்ட் ஃபார்மை தான் நம்ம இங்கே பேசணும். ஓகேங்களா? மை ஃபாதர் காலோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கால், கால்டு. ஈடி ஆட் பண்ணி பேசணும். புரிஞ்சா? மை ஃபாதர் கால்ட், என் அப்பா கூப்பிட்டார். யாரை கூப்பிட்டார்? பாருங்க, என் அப்பா மை ஃபாதர் கூப்பிட்டார். கால்ட் யாரை? என்னை. என்னைனா மீ. மை ஃபாதர் கால்ட் மீ, என் அப்பா என்னை கூப்பிட்டார். ஓகே, இப்போ அடுத்து நம்ம எப்படி பேசணும் அப்படின்னா நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, இந்த சென்டென்ஸை பேசணும். ஓகே, இதை எப்படி பேசலாம்? சப்ஜெக்ட் யார்? நான் தான். ஓகே,
நான் அப்படின்னா ஐ. ஓகே, ஐ சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன சொல்லுங்க பார்க்கும்? வாஸ். ஓகே, நான் என்ன செயலை செய்து கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்லியிருக்கேன்? விளையாடி கொண்டிருந்த பொழுது. விளையாடுறதுன்னு சொல்லுங்க, ப்ளே. அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசுங்க. பிளேயிங். ஐ வாஸ் பிளேயிங். நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது. நான் என்ன விளையாடி கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்ல வந்திருக்கேன்? கிரிக்கெட். ஓகே, பாருங்கள், கிரிக்கெட். இன்னும் மிச்சம் என்ன இருக்குது? நான் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசிட்டோம். ஐ, அதுக்கப்புறம் ஆக்சிலரி வெர்ப் வாஸ், அதுக்கப்புறம் பிளேயிங் அப்படிங்கிற வேர்பையும் நம்ம பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன விளையாடுறோம்? கிரிக்கெட், அதையும் பேசியாச்சு. மிச்சம் என்ன இருக்குது? நான் யாருடன் விளையாடி கொண்டிருந்த பொழுதுன்னு சொல்லியிருக்கேன்? என் நண்பர்களுடன். என் நண்பர்களுடன்னா வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் கரெக்டாக இருக்குது. சிம்பிள் பாஸ்ட்டில் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம். பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 90% பார்த்திங்கன்னா நம்ம பேசி முடிச்சாச்சு. ஆனால் மிச்சம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் விட்டுருக்குங்க. இப்போது இந்த சிம்பிள் பாஸ்ட்டையும் பாஸ்ட் கண்டினியூஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா பாருங்கள், பொழுது. நான் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது, அந்த பொழுது அந்த டைமில் என்னாச்சு அப்படின்னா எங்கள் அப்பா என்ன கூப்பிட்டாங்க. அப்போ அந்த பொழுது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்குங்க. ஓகே, இந்த சிம்பிள் பாஸ்ட்டையும் பாஸ்ட் கண்டினியூஸையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது என்ன அப்படின்னா பொழுது. அப்படின்னா அந்த பொழுது அப்படிங்கிறது எப்படி பேசலாம் இங்கிலீஷில்? சிம்பிளுங்க, while. இப்போ சேர்த்து பேசுங்க. மை ஃபாதர் கால்ட் மீ while I was playing cricket with my friends. எல்லாம் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். மை ஃபாதர், மெதுவாக பேசுங்க, பொறுமையாக பேசுங்க. மை ஃபாதர் கால்ட் மீ, எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாங்க, நான் என் நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த பொழுது. while I was playing cricket with my friends. ஈஸியாக இருக்கா? பார்க்க பெரிய சென்டென்ஸாக தெரிஞ்சாலும் இவ்வளோ பெரிய சென்டென்ஸை கூட நம்மளால் ஈஸியாக இலகுவாக நம்மளால் பேச முடியுங்க. உங்களுக்கு இன்னும் நான் சிம்பிளாக புரியுறதுக்காக இன்னொரு சென்டென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வருஷம் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன சென்டென்ஸ்லாம் இங்கிலீஷில் தோணுதோ அது எல்லாத்தையும் காமெண்ட்டில் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இங்கே நான் 2 சென்டென்ஸ் இருக்கேன். 2 சென்டென்ஸுமே ஈஸியாக தான் இருக்கும். தயவு செய்து எல்லாருமே வாய் திறந்து பேசுங்க. உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசையாக டைப் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? ஓகே, நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது என் நண்பன் வந்தான். பாருங்களேன், பாஸ்டில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு ஆக்ஷன் பார்த்திங்கன்னா நடந்துருச்சு. அது என்ன? என் நண்பன் வந்தான். ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதை பேசலாம். என் நண்பன் வந்தான். எப்படி பேசலாம்? மை ஃப்ரெண்ட் வந்தான். மை ஃப்ரெண்ட் அப்படின்னா என் நண்பன். வந்தான் அப்படின்னா வரதுக்கு என்ன சொல்ல? கம். அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்ன? கேம். மை ஃப்ரெண்ட் கேம். என் நண்பன் வந்தான். எப்பொழுது? அந்த பொழுது அப்படிங்கிறத பேசலாம். while. எப்பொழுது அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. I was eating. That's all. அவ்வளோதான். My friend came. எப்போனா while I was eating. That's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்னு பாருங்களேன். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பொழுது உன் அப்பாவை பார்த்தேன். எப்படி பேசலாம்? நான் உன் அப்பாவை பார்த்தேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேசலாம். ஓகேங்களாங்க? I saw. நான் பார்த்தேன். யாரை? உன்னுடைய அப்பாவை. Your father. எப்போ? while I was going to school. I saw your father அப்படின்னா நான் உன் அப்பாவை பார்த்தேன். எப்போ? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த பொழுது. while I was going to school. ஈஸியாக இருக்க. இந்த மாதிரி நீங்களாம் நிறைய சென்டென்ஸ் உருவாக்கி பேசுங்க. இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட்டுங்க. இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆன்சர் மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம பாசிட்டிவான சென்டென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்த்தோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. ஓகே, இங்கே பாருங்களேன். இங்கே நான் சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன், இங்கே ஆக்சிலரி வெர்ப் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது ஐ சப்ஜெக்டாக வரும்போது அதோட ஆக்சிலரி வெர்ப் என்ன நமக்கு தெரியும்? வாஸ். அப்போ நம்ம நெகட்டிவாக பேசும்போது வாஸ் நாட். இதை நம்ம வாசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க?
இங்கே இருக்கிற 4 சப்ஜெக்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 சப்ஜெக்ட்க்கும் நமக்கு வாஸ் நாட் அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஓகேங்களா? பேசும்போது wasn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களாங்க? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இங்கே இருக்கிற we you they இந்த 3 சப்ஜெக்டோட ஆக்சிலரி verb were அப்படின்னு தெரியும். இதோட நெகட்டிவ் ஃபார்ம் என்ன? weren't, were not அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? மறந்துடாதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெகட்டிவ் சென்ஸ் வரும்போது நம்ம இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் பேச முடியும். சப்ஜெக்ட் ஆக்சிலரி verb அதோட நாட் ஆட் பண்ணி பேசியிருக்கோம். பாருங்கள், ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்லேயும் பாருங்கள், சப்ஜெக்ட் இந்த இருக்கா, வாஸ் வேர், இதை தொடர்ந்து வாஸ் வேர் வரும், அதோட நாட் ஆட் பண்ணி பேசணும். பாருங்கள், வாஸ் நாட், வேர் நாட், நெக்ஸ்ட்டு வேர்போட ஐஎன்ஜி ஆட் பண்ணி தான் பேசணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நெகட்டிவ் சென்ஸ் எப்படி பேசணும்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் பாருங்கள், நான் டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை. கடந்த காலத்தில் பாஸ்ட், நேற்றோ முந்தானத்தோ போன வாரமோ போன மாதமோ போன வருஷமோ இப்போ நைட் ஆயிடுச்சு காலையில் நடந்ததை பற்றி கூட நம்ம பேசும்போது கூட எப்படி சொல்லுவோம்? பாஸ்ட்டில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஓகேங்களா? நான் கடந்த காலத்தில் ஒரு செயலை செய்யலை அப்படின்னா அது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் பேசிடலாம். செய்யலை சிம்பிளாக சொல்லியிருக்கோமா, போகலை சிம்பிளாக பேசியிருக்கோம், வரல சிம்பிளாக பேசியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், பார்த்து கொண்டிருக்கவில்லை, போய்கொண்டிருக்கவில்லை, வந்து கொண்டிருக்கவில்லை, சாப்பிட்டு கொண்டிருக்கவில்லை, சமைத்து கொண்டிருக்கவில்லை, ஒரு ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கவில்லை, இல்லை அப்படின்னு பேச வரும்போது தான் நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி பேசணும். ஓகே, எப்படி பேசலாம்? நான் டிவி பார்த்துட்ருக்கல, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபஸ்ட் இதை பேசணும், சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா நான், நான்னா ஐ. ஓகே, ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா ஆக்சிலரி verb என்ன? வாஸ், அதோட நாட் ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? வாஸ் நாட், இதை நம்ம wasn't அப்படின்னு பேசணும். ஓகேங்களாங்க? ஐ wasn't. ஓகே, நான் என்ன செயலை செய்து கொண்டிருக்கவில்லை? டிவி பார்த்து கொண்டிருக்கவில்லை, பார்த்து கொண்டிருக்கவில்லை. வாட்சிங் என்ன? டெலிவிஷன், டிவி. ஐ wasn't வாட்சிங் டிவி. ஓகேங்களா? இந்த was not இதை நம்ம wasn't அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், அவர்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. அவங்க படிச்சுட்டு இருக்கலான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? படித்து கொண்டிருக்கவில்லை, பாஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். ஓகேங்களா? இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா நம்ம ஆர் நாட் அப்படின்னு பேசலாம். இதை நம்ம பாஸ்ட்டில் தான் பேசியிருக்கோம். ஓகேங்களாங்க? ஓகே, பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் சேமாக இருக்கும், நெகட்டிவ் சென்ஸ் பார்க்க சேமாக இருக்கும். பட் நம்ம என்ன தாட்டோட சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஓகேங்களா? ஓகே, அவர்கள்னா தே, தே சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா என்ன வரும்? வேர், வேர் நாட், வேரண்ட். they weren't என்ன செயலை செய்து கொண்டிருக்கவில்லை? படித்து கொண்டிருக்கவில்லை. ஸ்டடியிங், that's all. they weren't studying அவர்கள் படித்து கொண்டிருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், நான் அவனுடன் பேசி கொண்டிருக்கவில்லை. நான் அவன் கூட பேசிகிட்டு இருக்கல சொல்லுவோம் பார்த்தீங்களா? பேசி கொண்டிருக்கவில்லை, சப்ஜெக்டர் நான் தான். ஐ வாஸ் நாட் என்ன செயலை செய்து கொண்டிருக்கவில்லை? பேசி கொண்டிருக்கவில்லை. டாக்கிங் யாரு கூட? அவனுடன். வித் ஹிம், உடன்னா வித் ஹிம்னா அவனை, அப்போ அவனுடன் அப்படின்னா வித் ஹிம். ஐ wasn't டாக்கிங் வித் ஹிம், ஐ வாஸ் நாட் டாக்கிங் வித் ஹிம். அந்த வாஸ் நாட் அதான் wasn't அப்படின்னு சொல்ல. ஓகேங்களாங்க? ஐ wasn't டாக்கிங் வித் ஹிம், ஐ wasn't டாக்கிங் வித் ஹிம். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்ஸில் இருக்கேன். ஸோ நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பாசிட்டிவான சென்ஸை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அவள் சமைத்து கொண்டிருந்தாளா? பாருங்களேன், பாஸ்ட் கடந்த காலத்தில் ஒரு செயலை தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் செய்து கொண்டிருந்தாளா அப்படின்னு நம்ம கேட்க வந்திருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் அந்த ஆக்ஷனை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாளா அப்படின்னு கேட்க வந்திருக்கோம். ஸோ அதை எப்படி கேட்கலாம்? அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருந்தா இருக்குங்க. ஓகே, இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். அவள் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி verb என்ன? வாஸ். அப்போது ஆக்சிலரி verb-ஐ நம்ம ஃபஸ்ட்டு பேசிட்டு நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை பேசணும், அதுக்கப்புறம் verb-ஓட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். அப்படி பேசிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி ஈஸியாக கேட்டுடலாம். எப்படி கேட்கலாம்? சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா அதோட ஆக்சிலரி verb என்ன? வாஸா வேறா? வாஸ். வாஸ். நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோம்? அவள். ஷீ. நெக்ஸ்ட்டு verb-ஓட ஐஎன்ஜி ஆட் பண்ணி பேசணும். என்ன verb? சமைத்து கொண்டிருந்தாளா? குக், ஐஎன்ஜி. குக்கிங் கொஸ்டின் மார்க் போட மறக்கூடாது. ஓகேங்களா? வாஸ் ஷீ குக்கிங், வாஸ் ஷீ குக்கிங். அவள் சமைத்து கொண்டிருந்தாளா? ஈஸியாக இருக்கா? இப்போ ஷீ வாஸ் குக்கிங் அப்படின்னா அவள் சமைத்து கொண்டிருந்தாள். வாஸ் ஷீ குக்கிங் அப்படின்னா அவள் சமைத்து கொண்டிருந்தாளா?
ஆக்சிலரி வேர்பை முன்னாடி சப்ஜெக்ட்க்கு முன்னாடி போட்டோம் அப்படின்னா கேள்வியாக மாறும். இப்போ நம்ம பாசிட்டிவான சென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட்க்கு அப்புறம் ஆக்சிலரி வேர்பு போட்டால் அது பாசிட்டிவ் சென்ஸாக மாறிடும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்களேன். இது தாங்க பாசிட்டிவ் கேள்வி வாக்கியம், பாசிட்டிவ் இன்ட்ரோகேட்டிவ் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நீங்களாம் நிறைய சென்ஸ் உருவாக்கி பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா நெகட்டிவான கேள்வி வாக்கியம். ஓகே, இங்கே பாருங்களேன். அவள் சமைத்து கொண்டிருக்கவில்லையா? பாஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறோம். கொண்டிருக்கவில்லையா, போய் கொண்டிருக்கவில்லையா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதை எப்படி பேசலாம்? இதே மாதிரி தாங்க. இந்த வாஸ்க்கு அப்புறம் நாட் மட்டும் ஆட் பண்ணி நம்ம ஈஸியாக பேசிடலாம். பாருங்கள், ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். அவள் சப்ஜெக்டாக இருக்கும்போது வாஸ் தான் வரும். அப்போ இந்த வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை பேசிட்டு நாட் அப்படிங்கிறத பேசணும். வாஸ் நாட், இதை நம்ம வாசன்ட் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் என்ன பேசணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? அவள், ஷீ. நெக்ஸ்ட் என்ன? வேர்போட ஐன்ஜெட் பண்ணி பேசணும். சேர்ந்து பேசுங்க. வாசன்ட் ஷீ குக்கிங். முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவான கேள்வி வாக்கியம் எப்படி கேட்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை வச்சு 4 டைப்ஸ் ஆஃப் சென்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்க. இப்போ ஃபைனலாக உங்களுக்கான டெஸ்ட் வந்துருச்சு. ஸோ எல்லாருமே தயவுசெய்து உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக பண்ணிகிட்டே வாங்க. யாருமே சும்மா இருக்காதுங்க. இந்த 30 டேஸ் ரொம்ப முக்கியங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக அந்த 30 டேஸ் கிளாஸ்க்குள்ள வச்சுக்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அவள் எழுதி கொண்டிருந்தாள். அவள் எழுதி கொண்டிருந்தாள் எப்படி பேசலாம்? அவள்னா ஷீ அப்படின்னு சொல்லுவோம். ஷீ சப்ஜெக்டாக ஆச்சுன்னா வாஸ் தான் அதோட ஆக்சிலரி வேர்ப். ஷீ வாஸ், அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? எழுதி கொண்டிருந்தாள். ரைட்டிங். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன். அவள் எழுதி கொண்டிருந்தாளா? பாருங்களேன், பாசிட்டிவாக கேள்வி கேட்குறோம். அவள் எழுதிட்டு இருந்தாளா? எப்படி கேட்கலாம்? இந்த வாஸ் அப்படிங்கிற ஆக்சிலரி வேர்பை அப்படி தூக்கி முன்னாடி போடுங்க. வாஸ் ஷீ ரைட்டிங், அப்படி ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு முடிச்சிருங்க. வாஸ் ஷீ ரைட்டிங். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அவள் எழுதி கொண்டிருக்கவில்லை. நெகட்டிவாக பேசியிருக்கோம். அவள் எழுதி கொண்டிருக்கவில்லை எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். She was not writing. She wasn't writing. இந்த was not நம்ம wasn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? She wasn't writing. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அவள் எழுதி கொண்டிருக்கவில்லையா? அவள் எழுதி கொண்டிருக்கவில்லையா எப்படி பேசலாம்? இந்த was not மட்டும் தூக்கி அப்படியே முன்னாடி போடுங்க. wasn't, நம்ம was not a wasn't அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? wasn't she writing. தட்ஸ் ஆல், அவ்வளோதாங்க. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருச்சா? இப்போ வரைக்கும் வீடியோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைனலாக உங்களுக்கான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை மறக்காமல் எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.